பெஞ்சல் புயலை இறைவனுடைய கருணையினால் அவங்க எதிர்கொண்டாங்கன்னு நினைக்கிறேன். இவர்களுடைய செயல்பாடு பயங்கரமாக இருந்துச்சு, பின்னிப்படல் தான் சொல்ல முடியாது. இன்னமும் நான் பேசி கொண்டிருக்கக்கூடிய தருணங்களில் டெல்டா மாவட்டம், கடலூர், விழுப்புரம், திண்டிவனம், சென்னை, சென்னையில் மத்திய சென்னை, வட சென்னை போன்ற பகுதிகள் நம்ம பேசிக்கிட்டு இருக்க தருணத்தில் முழங்கால் தண்ணியில் பல குடியிருப்புகள் இருக்குது, வீடுகளுக்கு தண்ணி வந்துருச்சு. அதெல்லாம் இவங்களால் வெளியே எடுக்க முடியல, வெளியே கொண்டு வரல, ஏன்னா தொலைநோக்கு பார்வை இல்லை. நீங்கள் ஒரு மேம்பாலம் கட்டுறது மூலமாக அல்லது ஒரு சாலை வசதி ஏற்படுத்துறது மூலமாக ஒரு நிரந்தர தீர்வை ஒரு வடிகால் பணிகள் மேற்கொள்ள நிரந்தர தீர்வை கொண்டு வர முடியும். ஆனால் இந்த அரசாங்கம் என்ன நினைக்கிறதுன்னா, ஒரு வடிகால் பணி மேற்கொண்டுட்டோம்னா 5 கோடி ரூபாய் செலவாகும், ஒட்டுக்க போயிடும், அப்புறம் அடுத்த முறை எப்படி செலவழிக்கிறது? அப்போ வடிகால் பணி இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்ம பம்பு செட் வாங்கலாம், மோட்டர் வாங்கலாம், டிராக்டர் வாங்கலாம், அப்போ 5 லட்சமா அந்த பக்கம் கொஞ்சம் போகும், இந்த பக்கம் கொஞ்சம் போகும் அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ நிரந்தர தீர்வுகள் நமக்கு வேலை இல்லாமல் செய்யும். அப்போ அதனால தான் நீட் மாதிரியான பிரச்சனை கையில் வச்சுக்கிட்டாங்க. நம்ம அந்த நீட் தீர்வே காண முடியாது, நீட் எப்படியும் ஒழியாது. ஆனால் நீட்டை ஒழிப்போம் அரசியல் பண்ணிகிட்டே இருக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த கச்சத்தீவுனாங்க, கச்சத்தீவில் அண்ணாமலை போட்டு விட்டார். நீங்கள் தான்ப்பா கொடுத்தீங்க, நீங்கள் தான் சம்மதிச்சிருக்கீங்க, வெளியுறவுத்துறை அமைச்சர், வெளியுறவுத்துறை செயலர் எல்லாருமே உங்கள்கிட்ட பேசியிருக்காங்க, நீங்கள் சரின்னு சொல்லிட்டீங்க, இப்படிக்கா போங்க, நாங்கள் அப்படிக்கா பார்க்குறோம் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அம்பலப்படுத்திட்டார் ஆர்டிஐ மூலமாக. அதனால் இப்போ அதையும் சொல்ல முடியாது. காவிரி பிரச்சனை இவங்க இருக்கும்போது தான் வந்துருச்சு. பிஜேபி ஆட்சி இருந்த வரைக்கும் வரல. மத்தியில் பிஜேபியும் கர்நாடகாவில் பிஜேபி காவிரி பிரச்சனையே வரல. இங்கே மாநிலத்தில் திமுகவும் கர்நாடகாவில் காங்கிரஸ் வந்தோடனே காவிரி பிரச்சனை வந்துருச்சு. இப்போ அதனால இவங்க காவிரி பிரச்சனையும் பேச முடியாது, முல்லைப்பெரியாரும் யாரும் பேச முடியாது. ஏன்னா அங்கே கர்நாடகாவில் கேரளாவில் கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் இருக்கு. அப்போ நிரந்தர பிரச்சனையும் எது கிடையாது. இந்த மாதிரி வெள்ள மாதிரியான பிரச்சனை வச்சு சமாளிச்சுட்டு நாங்கள் வெள்ளத்தை எதிர்கொண்டோம். வெள்ளத்தை கட்டாயமாக பெட்டராக எதிர்கொண்டிருக்கிறாங்க, வித்தவுட் எனி டவுட். ஆனால் அது இவர்களுடைய சாதனையினால் அல்ல, இறைவனுடைய கருணையினால. அதற்கான உதாரணம் தான் தென் சென்னை, மத்திய சென்னையில் சில பகுதிகள் போன்ற நகர்ப்புறத்தில் அர்பனைஸ்டாக டெவலப் ஆன இடங்களில் பெட்டராக இருந்திருக்கு. ஆனால் இன்னமும் டெல்டா மாவட்டங்கள் ஏகப்பட்ட இடங்களில், கடலூர், விழுப்புரம் போன்ற மாவட்டங்களில், சென்னையிலேயே வட சென்னை, திருவள்ளூர் போன்ற இடங்களில் ரொம்ப மோசமான நிலைமை இருக்குது. உங்களை மாதிரி ஊடகங்கள் அங்கே கொஞ்சம் போய் பார்த்தீங்கன்னா முழங்கால தண்ணி இருக்குது, இன்னும் தெரியும், குடியிருப்புல வீடு பேருக்கு தெரியும். அதை அவர்கள் செயல்படுத்தல தோல்வி அடைந்தாலும் தான் சொல்லணும். அது பெஞ்சல் புயலில் இவங்க கட்டாயமாக வெற்றி பெருமை தான் சொல்லுவாங்க, நாங்கள் நல்லா ஹேண்டில் பண்ணிட்டோம்னு. அதற்கான காரணம் ஊடகங்களுடைய ஆதரவு. ஊடகங்கள் அப்படி க்ளீனாக இருக்கணுமா, அப்படி காட்டிட்டு சுனா பண்ணால் அப்படியே சத்தம் இருக்கிறது ஆம் போயிருந்து போயிடுறாங்க. அங்கே பாதிக்கப்பட்ட மக்களுடன் இருக்கிறதுக்கு எந்த ஊடகமும் தயாராக இல்லை, அந்த எந்த கட்சிகளும் பெரியவங்களும் தயாராக இல்லை. நேற்று தான் அதிசயமாக 10 பேர் சொன்னப்பறம் அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் கரெக்டாக முழங்கால் தண்ணியிலே போய் நின்று பேட்டி கொடுத்தாரு. அதை தான் எல்லா கட்சிகளும் செய்ய சொல்லி சொன்னோம். அவங்க எல்லாமே விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அதெல்லாம் பெருசாக அவங்க ஒரு அரசியல் பண்ணலை. அதனால் அவங்க நான் ஒரு வீடியோ பார்த்தேன், மாநகராட்சியுடைய செயல்பாட்டில் ஒரு வீடியோ பார்த்தேன். நல்லா இடுப்போல தண்ணியில் ஒருத்தர் உட்காந்துருக்காரு, ஒரு ஸ்வீப்பர் க்ளீன் பண்ணுற உட்காந்துருக்காரு. அவர் ஒருத்தர் வீடியோ எடுத்துருக்காரு, அதிகாரி எடுத்துருக்காரு. எப்பா க்ளீன் பண்ணுப்பா அப்படின்றார். அவர் அந்த குப்பையில் கூடியதை வச்சுட்டு தண்ணி அள்ளி போடுறார். குப்பையில் எப்படி வரும்? நீங்கள் அந்த கம்பியாக கரண்டி கம்பி இருக்கும் போதுல குப்பையில் இப்படி கம்பி இருக்கும் பாருங்க, இப்படி வாருவாங்க. அதை அந்த வாறுகாலில் தண்ணி எடுத்து போடுறாரு. இவ்வளோதான் அவங்களுடைய பணியாக இருக்குது. அவங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, எது செய்யறதுல. அங்கங்கே ஒரு மோட்டரை போட்டு வச்சு தண்ணி ஊற்றி, இங்கே இருக்கிற தண்ணி ஊற்றி அங்கே அனுப்புவோம், அங்கே இருக்கிற தண்ணி ஊற்றி எல்லா இடத்துலையும் மோட்டர் ஓடிச்சு, எல்லா இடத்துலையும் ஜென்ரேட்டர் இருந்துச்சு, எல்லா இடத்துலையும் டிராக்டர் இருந்துச்சு, எல்லா இடத்துலையும் பைப் இருந்துச்சு. இதை எடுத்து கொண்டு போய் போட்டு விட்டாங்க. அவ்வளோதான். அதை நிரந்தர தீர்வு ஏன் பண்ணல? நாங்கள் போன மலைக்கு அவங்க சொன்னாங்களா இல்லையா, நாங்கள் 80% பணி முடிஞ்சிருச்சு, 90% பணி முடிஞ்சிருச்சு அப்படின்னு. மிச்சம் 10%, 20% பணி தான் இருந்திருக்கணும். அப்போ இதுக்குள்ளே முடிஞ்சிருக்கணும்ல, என்ன ஆச்சு, எங்கே போச்சு? அதை அவங்க பதில் சொல்லணும். பட் வட சென்னை போன்ற பகுதிகள், நான் ஏற்கனவே சொன்ன டெல்டா போன்ற பகுதிகள், கடலூர் போன்ற மாவட்டங்கள் பெரிய பாதிப்பு உள்ளாக இருக்கிறாங்க. அதை கேட்கறதுக்கு நாதி இல்லை. நிவாரண நிதியை பொறுத்தளவுக்கு நான் இறந்தவர்களுக்கு காசு கொடுக்கல, இறந்தவருடைய குடும்பத்தினர் காசு கொடுத்துருக்காங்க. அது சாராயம் குடிச்சு செத்தாலும் அது குடும்பத்துடைய இழப்பு தான். அது சாராயத்துக்கு அபராதமாக அந்த கட்சியோட காசு கொடுத்துருக்கலாமே தவிர ஏன் கொடுத்தீங்கன்னு நான் கேட்க மாட்டேன். அது அரசாங்கத்துறை நிதி போகுது, அதில் தப்பு கிடையாது. எல்லா பாதிக்கப்பட்டவங்க எல்லாமே பாதிப்பு தான். அந்த குடும்பத்துடைய தலைவன் குடிச்சு போட்டு இருந்தாங்கன்னா அந்த குடும்பம் அனாதையாக வேண்டிய அவசியம் இல்லை. அதனால அவங்களுக்கு 10 லட்ச ரூபா கொடுக்குறது தப்பு இல்லை. அந்த 10 லட்ச ரூபா இவங்களுக்கும் கொடுக்கணும்னு நான் கேட்பேனே தவிர அவங்களுக்கு ஏன் 10 லட்சம் கொடுத்தீங்கன்னு கேட்க மாட்டேன். அப்போ ஏற்கனவே அன்னைக்கே நான் கேட்டதான், ஒரு பட்டாசு தொழிற்சாலை ஒருத்தர் விபத்தில் இருக்கிறாரு, அரசு ஒருத்தர் விபத்தில் இருக்கிறாரு, பணியில் இருக்கும்போது ஒரு பாதுகாவலர் இருக்கிறாரு. அந்த மாதிரி ஆட்கள் 5 லட்சம், 3 லட்சம், 8 லட்சம் கொடுத்துட்டு அப்போ அந்த மாதிரி குடிக்கிறவங்களோட குடும்பத்துக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா என்ன கணக்கு பாரு, அப்படிதான் பாரு. அப்போ இவங்களுக்கும் அந்த மாதிரி கொடுங்கன்னு நான் சொல்லுவேன். ஒன்று எல்லோருக்கும் போல அவர்களுக்கு 3 லட்சம், 5 லட்சம் கொடுத்துருங்க, இல்லாட்டி இவர்களுக்கு கொடுங்க அப்படிங்கிறதா. ஸோ வெள்ள நிவாரணத்தில் நம்ம அறிஞ்சு 4 பேர் இறந்துட்டாங்கன்னு கேள்விப்படுறோம். நம்ம அதிகாரப்பூர்வமற்ற 3ஆ 4ஆங்கிறதுல குழப்பம் இருக்கு. அரசு சொன்னாதான் தெரியும். எல்லோருக்குமே எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நிவாரணம் கொடுக்கணுங்கிறத என்னுடைய வேண்டுகோள். ஆனால் சார், இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள்லாம் எதிர்கட்சியினர் ஸ்டாலின் அவர்களிடமோ முதலமைச்சர்கள்ட்ட கேட்டோம் அப்படின்னா அவர் அவருக்கு வேலை இல்லை, இதே வேலையை தான் சுற்றி நிற்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாரு சார். அப்படிதான் சொல்லுவாங்க, ஆளுங்கட்சி அப்படிதான் சொல்லுவாங்க. அதுதான் ஹைலைட் ஆகும், அதுதான் விவாத பொருளாக மாறும். அவருக்கு வேலை இல்லைங்கிறது சொல்லலாமா சொல்லக்கூடாதுன்னு விவாதத்தை செய்திருமோ அந்த விவாதங்களில் ஈடுபடாமல் அரசுடைய ஃபெயிலியரை எதிர்கட்சிகள் சுட்டி காட்டணும், ஊடகங்கள் சுட்டி காட்டணும். நான் சொல்றேன், நான் இப்போ உங்களை ஒரு கெட்ட வார்த்தை திட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி திட்டலாம் நம்ம ஒன்றும் பேசிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம சண்டை நீ பேசலாம் பேசியிருந்தோம். இந்த விவாதம் திசை திரும்பி சென்னையில் பெஞ்சல் புயலில் எப்படி செயல்பட்டாங்க தமிழக அரசுங்கிறது மாறிடும்.
புரியுங்களா? அப்போ வந்து நான் உங்களை திட்டினா நீங்கள் என்ன திட்டினீங்களாங்கிற கவலைப்படாமல் அதை ஓரங்கட்டி வச்சுட்டு அவர் வந்து வேலை இல்லாமல் சொல்கிறாருன்னா இருக்கட்டும் பரவாயில்ல சொல்லிட்டு போகிறாரு. ஆனால் எங்களுக்கு வேலை இருக்குங்கிற நம்ம வந்து விமர்சனம் வந்து காட்டுவோம், அவங்க கேள்வி கணைகளை தொடுப்போம், அவங்களுக்கு வந்து அரசாங்கத்துக்கு ஒரு அழுத்தம் கொடுப்போம், நெருக்கடி கொடுப்போம். அதை செய்யாமல் நீ அப்படி சொல்லாமல் அப்படி எதிர்க்கட்சிகளை திசை திருப்புவதில் திமுக மாதிரி ஒரு பெஸ்ட் கட்சி பார்க்க முடியாது. அவங்க பியூட்டிஃபுல்லாக திசை திருப்புறாங்க, இந்த எதிர்க்கட்சியும் திசை திருப்பி உட்காந்துருக்காங்க. இந்த வெள்ளத்தை அவங்க வந்து அரசியலாக்குறதுக்கு 100 வாய்ப்புகள் இருக்கு. அதை செய்ய மாட்டேன்றாங்க. அதான் ஒரு பெரிய துயரம். நாம வந்து இன்னொரு மதத்தில் கேளுங்கன்னு ஒரு நாள் சொன்னது கிடையாது. கேட்க முடியாது, கேட்க மாட்டாங்கன்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா ஒரு நிமிஷம் நான் ஒரு ஹிந்துவாக இன்னொரு மதத்தை பற்றி விமர்சித்ததே இல்லை. நீங்க எடுத்துக்காட்டு ஏதோ நான் 25 வருஷமா இந்த இடத்த குப்பை கொட்டிட்டு இருக்கேன். ஒரு நாள் ஒரு மதத்தை பாண்டை இழிவுபடுத்தினான்னு ஒரு இடத்த காட்டு. இல்ல நான் சொல்றேன், யாருமே நல்ல ஹிந்து செய்ய மாட்டார், நல்ல கிறிஸ்தவர் செய்ய மாட்டார், நல்ல இஸ்லாமியர் செய்ய மாட்டார். ஹிந்து என்ற போர்வையில் இருக்கக்கூடியவர்கள் ஹிந்து மத அடிப்படையில் வச்சுக்கிட்டு இந்து மதத்தை விமர்சனம் பண்ணுவாங்க. அவங்கள்ட்ட தான் கேட்குது, நீங்க தான் மத சார்பற்றவர்களாச்சே, அப்போ நீங்கள் எல்லாரையும் கேளுங்கன்னு சொல்லு. அப்போ வந்து அவர்களுடைய நோக்கம் பெண் விடுதலையாக இருந்தால் ஹிந்து பெண் விடுதலை மட்டும்தான் வேணுமா, மற்ற பெண் விடுதலை வேண்டாமா? இதுதான் கேள்வி. உங்களுக்கு புரியுங்களா? நீங்கள் ஒரு தீவிர பக்தராக இருந்து பேசினா, உள்ள ரீவேம் பண்றாங்க வந்தால் சீர்திருத்தம் பேசினா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க கடவுள் மறுப்பாளர்னு சொல்லிட்டீங்க, கடவுள் வெறுப்பாளராக உட்காந்துருக்கீங்க, நீங்க கோயில் பக்கம் போனதே கிடையாது. உங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணா என்னங்கிற கேள்வி. அப்போ இல்லை நான் பெண்ணிய விடுதலை பேச வந்தேன், நான் வந்து இந்து மதத்தை சீர்திருத்தம் வரல, பெண் அப்போ எல்லா பெண்ணையும் பேசுங்க. உங்களுக்கு புரியல? அதுதான் அவர்களை அம்பலப்படுத்துவதற்கான நோக்கம் தானே தவிர இன்னொரு மதத்தை இழிவுபடுத்துவதற்கான நோக்கம் இல்லை. நல்ல ஹிந்து எந்த மதத்தையும் இழிவுபடுத்த மாட்டார், நல்ல முஸ்லீம் எந்த மதத்தையும் இழிவுபடுத்த மாட்டார், நல்ல கிறிஸ்தவர்கள் எந்த மதத்தையும் இழிவுபடுத்த மாட்டார். ஜாதி சாயம் பூசுவது அவர்கள் தான். நான் தான் கேட்டேன், திமுக தலைமை பொறுப்புக்கு ஒரு 60 வருஷமா இருக்கக்கூடிய கட்சி திமுக பட்டியலினத்தவர் ஒரு தலைவர் ஆயிருக்காரான்னு சொல்லு. தீக்கால பட்டியலினத்தவர் ஒரு தலைவர் ஆயிருக்காரான்னு சொல்லு. இவர்கள் ஜாதி தானே பேசுறாங்க எல்லாரும். பட்டியலினத்தவருக்கு எதிராக பெரியார் பேசுனா நான் 10 உதாரணம் காட்டுவேன். நான் உதாரணம் விட்டுருக்கு, முரசொலியில் என்ன போட்டிருக்கான்னு பாத்துங்க. பெரியார் பட்டியலினத்தவர்களுக்கு எதிராக என்ன பேசியிருக்கா என்பதை திமுகவின் அதிகாரப்பூர்வ நாடும் முரசொலியில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீ அவங்க என்ன ஜாதி சொல்லிட்டு இருக்காங்க? இல்லங்கள் முரசொலி பொய்ன்னு சொல்லுங்க, இல்லாட்டி பெரியார் பொய் சொல்லுங்க. ரெண்டு எல்லாம் ஒன்று தான் உண்மையா இருக்க முடியும். ரெண்டும் உண்மையா இருக்க முடியாதுல்ல. முரசொலி சொன்னதும் உண்மையா, பெரியார் சொல்லலைங்கிறது உண்மை எப்படி இருக்க முடியாதுல்ல? அப்ப கேளுங்க அவங்கள்ட்ட. அப்ப தீக்கால அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கு. தமிழ்நாட்டில் பாஜக பட்டியலினத்தை சேர்ந்தவர் ஒரு மாநில தலைவராக இருந்திருக்கார் 2 முறை. அதற்கு முன்னாடி டாக்டர் கிருபாநிதி இருந்தார், இப்ப எல் முருகன் இருந்தார். அப்படி வந்து தீக்கால காட்ட சொல்லுங்க, அப்படி திமுக காட்ட சொல்லுங்க. அகில இந்திய தலைமையில பட்டியலினத்தவர் இருந்திருக்கிறார் பாஜக, அவங்களை காட்ட சொல்லுங்க. கிறிஸ்தவர் தமிழ்நாட்டில் பாஜக ஆரம்பிச்சார். தமிழ்நாட்டு பாஜகவை ஆரம்பிச்சது கிறிஸ்தவர். சொல்லுங்க அவங்கள. அவங்க ஒரு கிறிஸ்தவர் பாத்துங்க. தமிழ்நாட்டு காங்கிரஸ்ல வந்து ஏன் சார் பீட்டர் அல்போன்ஸ் வந்து மாநில தலைவர் ஆக முடியல? பீட்டர் அல்போன்ஸோட பெரிய தலைவர் நீங்க பார்க்க போறீங்களா? உங்களை ஆராச வண்ணன் தூக்கி கொண்டு வந்து அவரோட ஒரு அனுபவத்தில் இருக்க போறாரா? பீட்டர் அல்போன்ஸோட ஒரு அனுபவத்தில் இருக்க போறாரா? கொள்கை சித்தாந்தங்கள் இருக்க போறாரா? கொண்டு வர முடிஞ்சதா? இவங்க வெளியில பேசுவாங்க, அது 1008 பேசுவாங்க. அது வந்து உண்மை இல்லைங்கிறது எல்லாருக்கும் தெரியும். திராவிட அரசியல் வந்து மேடைகளுக்கு கூட இப்ப ஈடுபடாது. முன்னாடி மேடைகளா ஈடுபட்டு இந்த மேடைகள்ல கூட இப்ப வந்து திரு அண்ணாமலையும் திரு சீமானும் அந்த மேடையிலும் கைப்பற்றிட்டாங்க. அங்கேயும் அவங்களுக்கு இடம் இல்லை. அதை செய்யாம நீ அப்படி சொல்லாம எதிர்க்கட்சிகளை திசை திருப்புவதில் திமுக மாதிரி ஒரு பெஸ்ட் கட்சி பார்க்க முடியாது. அவங்க பியூட்டிஃபுல்லா திசை திருப்புறாங்க, இந்த எதிர்க்கட்சியும் திசை திருப்பி உட்காந்துருக்காங்க. இந்த வெள்ளத்தை அவங்க வந்து அரசியலாக்குறதுக்கு 100 வாய்ப்புகள் இருக்கு. அதை செய்ய மாட்டேன்றாங்க. அதான் ஒரு பெரிய துயரம். சார், ஆனால் சார் ஸ்டாலின் அவர்கள் வந்து நேற்று சொல்லும்போது விஸ்வகர்மா திட்டத்தை வந்து தமிழ்நாட்டில் நாங்கள் செயல்படுத்த விட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு சார். இது வந்து ஜாதி ரீதியாகவும் அப்புறம் தொழிலை வந்து ஊக்குவிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறார். இந்த விஸ்வகர்மா திட்டம்னா என்ன சார்? எதனால் அவர் உள்ள விட மாட்டேங்கிறாரு? ஆதி திராவிடர் நலப்பள்ளின்னு தமிழ்நாட்டில் இருக்குது, அதை எதை ஊக்குவிக்குது? கள்ளர் பள்ளிகள்னு தமிழ்நாட்டில் பள்ளிக்கூடம் இருக்குது, அது எதை ஊக்குவிக்குது? அதெல்லாம் ஊக்குவிக்கலையா? கல்லர் அப்படிங்கிறது சொல்லிட்டு அதற்காகவே ஒரு பள்ளிக்கூடம் வைக்கிறது ஊக்குவிக்கிறது இல்லையா? ஆதி திராவிடம் சொல்லிட்டு அதற்காகவே ஊக்குவிக்கிறது. இப்போ வந்து கொஞ்ச நாள் முன்னாடி சேலத்துலேயும் நாமக்கல்லையும் பார்த்து கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா தாழ்த்தப்ப ஹரிஜன காலனி பள்ளிக்கூடம் அப்படின்னு இருந்துச்சு முந்தானேத்து வரைக்கும். அதை எங்கள் அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமலி போய் அப்படி சொல்லிட்டு ஒரு பெயிண்ட் அடிச்சுட்டு எல்லாம் மாதிரி. ஏன் நீங்கள் 55 வருஷமா நீங்கள் தானே ஆட்சியில் இருந்தீங்க, நீங்களே 6வது முறை ஆட்சியில் இருக்கீங்களா? உங்களுக்கு தெரியலையா ஹரிஜன காலனின்னு ஒரு பள்ளிக்கூடம் இருக்கு? தெரியவே இல்லையா? அப்ப ஹரிஜன காலனி பள்ளின்னு நேற்று வரைக்கும் இருந்துச்சு, ஆதி திராவிடர் பள்ளின்னு இன்னைக்கு வரைக்கும் இருக்குது, கல்லர் பள்ளின்னு இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. அப்புறம் அவங்க என்ன செய்யறீங்க? நீங்க ஜாதியை வந்து ஜாதி அடையாளப்படுத்தி ஜாதி அடையாளப்படுத்தலையா? இடஒதுக்கீடு எதன் அடிப்பில் கொடுக்குறீங்க? ஜாதி அடிப்பில் கொடுக்குறீங்களா, தகுதி அடிப்பில் கொடுக்குறீங்களா? 100 மார்க் வாங்குறவனுக்கு முதலிடம் கொடுக்குறீங்களா, நீங்க வந்து சமூகங்களுக்கு அடிப்பில் கொடுக்குறீங்களா? அப்ப ஜாதி இருக்குத்தானே செய்யுது. அப்புறம் இன்னொரு விஷயம், விஸ்வகர்மா திட்டம் என்ன சொல்லுது? யார் ஒருத்தர் தன்னுடைய பரம்பரையா சில விஷயங்களை செஞ்சுட்டு வராரோ அவர்களுக்கு சில தேவைகள் இருக்கும், அவங்களுக்கு நாங்கள் ஊக்கப்படுத்துறோம் சொல்றாங்க. அவ்வளவுதான். நீ வந்து இங்கே தான் வான்னு சொல்றாங்களா, இங்கே வரக்கூடாதுன்னு சொல்றாங்களா? லோனு கொடுக்குறோம்ன்றாங்க. வேண்டாங்கிறவங்க போங்க, யார் தடுக்கிறா? இல்லம் தேடி கல்விங்கிற திட்டம் தேசிய கல்விக் கொள்கைகள் இருக்குது, அதையும் கொண்டு வந்தாங்க. அதே இல்லம் தேடி கல்விக் கொள்கையை பாஜகவுடைய RS சித்தாந்தம் இவர் சொன்னாரா இல்லையா? ஆசிரியர் சொன்னாரா இல்லையா கேளுங்க. அதே விஷயத்த சொல்றாரு. அது வந்து குலக்கல்வியை வளர்க்கும், அது வந்து RS உடைய கல்வியினர். 2 நாள்ல வந்து அதெல்லாம் இல்லை, நான் விசாரிச்சேன், ரொம்ப நல்ல கல்வியான்றார். என்ன எனக்கு புரியல. அப்ப நீங்க விவரம் தெரியாம அறிக்கை விடுறீங்களா? 2 நாள் முன்னாடி தமிழக அரசின் இல்லம் தேடி கல்வி திட்டத்தை RSS உடைய பிரச்சாரம் சொன்னீங்க.
தமிழ்நாடு அரசு ஒரு திட்டத்தை 3வது நாள் வந்து இல்லை கரெக்டான திட்டம் தான் சொன்னீங்க. என்ன கணக்கு? அவர்களுக்கு மத்திய அரசு மீது ஒரு வெறுப்பை கொண்டு வரணும், பாஜக வந்து ஒரு ஆர்த்தடாக்ஸ் நிறுவனங்கிற நிரூபிக்கணும், தமிழ்நாட்டில் வளவலாம் தடுக்கணுங்கிற சின்ன ஆசைகள் எதுவுமே நிறைவேறதில்லை. 2036 தமிழ்நாட்டில் பிஜேபி அரசு இருக்க போது அண்ணன் ஆசிரியர் வீரமணி அவர்களும் தமிழக முதலமைச்சரும் அதை பார்க்க தான் போகிறாங்க.